நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டினில் ஏன்ற செட்டு, பின்ற செட்டு, சின்ற செட்டு, டின்ற செட்டு கொடுத்துருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஏ இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஏன்ற செட்டுக்கும் சின்ற செட்டுக்கும் எது காமன் எலமெண்ட், அந்த எலமெண்ட்டோட பியோட செட்டு டியோட செட்டுக்கு எது காமன் எலமெண்ட்டோ அதை ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். அந்த ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டின்னு இருக்குது, அதுக்கு ஈக்குவலா அப்படின்றத பார்க்கணும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சிம்பிளை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த சைடு இன்டர்செக்ஷனுக்கு கிராஸ் பண்ணுறோம், அந்த சைடு வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அடுத்து சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும், அதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப கவனமாக போடணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் சைடு ஏ இன்டர்செக்ஷன் சி அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி, இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஏயை முதல்ல ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1, 2, 3. தென் இன்டர்செக்ஷன் சின்ற செட்டை அடுத்து எழுதிக்கலாம் 3, 4. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன காமன் எலமெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ரெண்டுலேயும் எந்த எலமெண்ட் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே 3 இருக்குது, அதே போல் இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ காமன் எலமெண்ட் என்ன 3. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் 3. தென் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டியை கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ பியோட ஆன்சரை அடுத்து எழுதிக்கலாம். பி என்ன 2, 3, 5. இன்டர்செக்ஷன் டி வந்து 1, 3, 5. இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் எது வந்து காமன் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். 2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அதே போல் இந்த செட்லேயும் பின்ற செட்லேயும் 5 இருக்குது, இங்கே டின்ற செட்லேயும் 5 இருக்குது. ஸோ காமன் எலமெண்ட் வந்து 3, 5. 3, 5. இப்போ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு, பி இன்டர்செக்ஷன் டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது ரெண்டுக்கும் கிராஸ் பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் எழுதிக்கலாம். 3 கிராஸ் 3, 5. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம கிராஸ் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், பேர் பண்ணணும். 3யோட 3, அடுத்து அதே அகெயின் 3யோட 5 ஆர்டர் பேரில் எழுதணும். ஸோ 3, 3, தென் 3, 5. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை நம்ம நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். இதே போல் ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சி நம்ம இந்த ரெண்டு ஆன்சரும் ஒரே மாதிரி வருதா, கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 2, 3, 5. நடுவில் கிராஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை ஆர்டர் பேரில் எழுதணும். 1, 2, then 1, 3, then 1, 5. இப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். 1,1ஓட 2, 3, 5 ஆர்டர் பேர் பண்ணணும், அடுத்து 2ஓட 2, 3, 5 பேர் பண்ணணும், அடுத்து 3ஓட 2, 3, 5 பேர் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் சி கிராஸ் டி. இப்போ சியோட ஆன்சரை எழுதணும். 3, 4 கிராஸ், அடுத்து தென் டியோட ஆன்சர் 1, 3, 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம பேர் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 3யோட 1, 3, 5 பேர் பண்ணணும், 4ஓட 1, 3, 5 பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சி கிராஸ் டி நம்ம எழுதியாச்சா. இப்போது ஏ கிராஸ் பிக்கும் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டிக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சி கிராஸ் டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அப்போ நம்ம ரெண்டுக்கும் என்ன பார்க்கணும், ரெண்டுலேயுமே என்ன காமன் எலமெண்ட்டுன்னு பார்க்கணும். 1, 2 இங்கே இல்லை, 1, 3 இந்த செட்டில் இல்லை, 1, 5 இல்லை, 2, 2 இங்கே இல்லை, நெக்ஸ்ட்டு 2, 3 இல்லை, 2, 5 இல்லை.
3,2 இல்லை 3,3 இருக்குது, இங்கேயும் 3,3 இருக்குது, C cross Dலையும் 3,3 இருக்குது, 3,5 இங்கேயும் இருக்குது, C cross Dலையும் இருக்குது. ஸோ காமன் எலமெண்ட் என்ன? 3,3 3,5. இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நம்பர் 1ல் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்கள். அதே சேம் 3,3 3,5 தான் நம்பர் 1லையும் வந்திருக்கு. நம்பர் 2லையும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ 1ம் 2ம் ஈக்குவல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. Given is satisfied, it is verified or it is true. That's all. Thank you.